தீர்த்துக்கிட்டியா? இல்ல அது உயிரோ இருக்கிற வரைக்கும் நமக்கு வெற்றியா இல்ல. அது மட்டும் இல்ல, அந்த நாய் நம்ம இருப்பட்ட போலீஸ் காட்டி கொடுத்தாலும் கொடுத்துடும். ஆமா, நீ சொல்றது உண்மைதான். சரி, அப்ப நம்ம இந்த இடத்தை மாற்றிடலாம். மீனாட்சி, ஐயோ மீனாட்சி! காலில் பலமா தான் அடிபட்டிருக்கு. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா தான் என்ன செய்யலாங்கிறது சொல்ல முடியும். டாக்டர், கண்ணுக்கு கண்ணும் ரத்தத்துக்கு ரத்தமும் கொடுக்கிற மாதிரி மீனாட்சியுடைய ஒரு காலுக்கு 2 காலையும் தரேன். எவ்வளவு பணம் வேணும்னாலும் செலவழிக்கிறேன். எப்படியாவது பார்த்து குணப்படுத்திருங்க டாக்டர். கவலைப்படாதீங்க, எங்களால் ஆன முயற்சி நாங்க செய்யறோம். ரொம்ப நன்றி டாக்டர், ரொம்ப நன்றி. போயிட்டு வாங்க. மீனாட்சி, 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 உங்களுக்கு எனக்கு ஒரு ஆபத்து இல்லை மீனாட்சி. ஆனா உனக்கு இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மீனாட்சி. உங்களுக்காக நான் அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டம் எனக்கு ஆனந்தமாக தான் இருக்கு. மீனாட்சி, அன்பை நான் என்னன்னு சொல்லுவேன். நீ எழுந்திருச்சு நடக்கிற வரைக்கும் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு நான் இங்கேயே தான் இருக்க போறேன். வேண்டாப்பா, தங்கச்சிக்கு ஆள் அனுப்பி உதவிக்கு வர சொல்றேன். தங்கச்சிக்கா ஆளுக்கு நானே போய் குடிச்சு வந்துடுறேன். ஐயோ, இப்ப நீங்க அவளை சந்திக்கவே கூடாது. நாம இப்படி பழகுறது அவளுக்கு தெரிஞ்சா அப்புறம் நான் அவளை கண்டிச்சே வளர்க்க முடியாது. அதோட அவ மனசும் பாதிக்கப்படும். அப்படின்னா இல்ல, நீங்க ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க, உடம்பு வேற சுடுது. தயவு செஞ்சு நீங்க போங்க. மீனாட்சி, என்னை பத்தி கவலைப்படாதீங்க, போங்க. மீனாட்சி, நான் சொல்றேன் போங்க. ஐயோ மீனாட்சி, நான் நல்லா ஆயிடுவேன், தைரியமா போங்க. என்ன யோசிக்கிறீங்க? போங்கண்ணா. மீனாட்சி, தம்பி வாடா. நீ போய் டாக்டர் கூட்டிட்டு வாடா. என்ன நடந்தது? அன்னைக்கு எனக்கு சாட்சி சொன்ன பெண் முனியாண்டி ஆட்களோடு வந்து தாக்கும் போது நான் தடுத்தேன். என்ன பழி தீர்த்துட்டான். அப்படியா? அந்த இடத்துல நான் எல்லாம் போனேன். வாங்க வாங்க, உட்காரு. ஐயோ, உடம்பெல்லாம் குதிக்குது. நான் போய் டாக்டர் கூட்டு வரேன். வேண்டாம், தம்பி அனுப்பிச்சிடுறேன். படுத்துக்கண்ணா. அம்மா, அப்பா, என்னமா அது? 24 மணி நேரமா நீங்க துருதுன்னு இருப்பீங்க, ஏன் நீங்க திடீர்னு சாஞ்சிட்டீங்க? சித்தப்பாவுக்கு உடல் நலம் சரியில்லை. உடல் நலம் சரியில்லை, இல்ல குடல் நலம் சரியில்லையா? ஆமா, உடம்பு சரியில்லைன்னா ஏன் சொக்காயெல்லாம் பேசாம சும்மா ஒண்ணு தெரியாது. மாமா, இது மனிதர்களால் ஏற்பட்ட வியாதினா சொல்லுங்க, இப்பவே போய் தலையை கொடுத்துட்டு வரேன். சிச்சே, அவங்க தலையை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். இயற்கையா ஏற்பட்ட வியாதினா சொல்லுங்க, இப்பவே ஈர வேட்டியோட முருகன் கோயில் போய் உங்களுக்காக வேண்டிட்டு வரேன். பெரிய டாக்டர் இப்பதான் வராரா? வாங்க டாக்டர், வாங்க. உடம்புக்கு என்ன? அதை கண்டுபிடிக்கிறது தான் உங்களை கூப்பிட்டு இருக்கிறது. எங்க மாமா சீக்கிரம் எந்திரிக்கணும். உடம்பெல்லாம் அடிபட்டு இருக்கு, காய்ச்சல் அதிகமா இருக்குது. குறைஞ்சது 3 மாதம் மேல ரெஸ்ட் எடுக்கணும். இந்த இது கொடுங்க, நான் நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன். நான் வரேன். என்னது இதை குடும்பம் காயத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு? இதையா கொடுக்க? ஐயோ, இதுல எழுதி இருக்கிற மறந்த போய் வாங்கிட்டு வாசிக்கிறேன். என்ன தம்பி, டாக்டர் சொல்றாப்புல ஒண்ணும் இல்லடா. அப்படி இல்லைன்னா டாக்டர் சொல்றதையும் அலட்சியப்படுத்துறதுக்கு இல்ல தம்பி. 3 மாசத்துக்கு இருக்கிற வேலையெல்லாம் நீ ஒருத்தரே எப்படா கவனிச்சுக்குவே? நீ ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியா ஓய்வு எடுத்துக்க. தம்பி, முருகா, மீனாட்சியை நீதான் காப்பாத்து. என்ன இது குழந்தை மாதிரி? எனக்கு
சிச்சி ஏன் வள்ளி கண்ணை கடிச்சுக்கமா. நீ அழுதா எனக்கு தாங்காது. சொன்னா கேட்கணும். டாக்டர், இந்த உலகத்துல எனக்கு ஆதரவா இருக்கு எங்க அக்கா ஒருத்தி தான். அவ உயிரை எப்படியாவது காப்பாத்துக்கு டாக்டர். உயிரை காப்பாத்தணும்னா ஒரே வழிதான் இருக்கு. என்ன டாக்டர்? ஒரு காலை எடுக்காது. ஒடிக்கவும் விடப்படாது. நாய் கால் மட்டும் எடுக்கிறா சூப்பட போறியா? முழு நாயா லவக்குன்னு பிடிச்சிட்டு போன. ஆமா, விடக்கூடாது. வாங்க. அந்த பக்கம் போடா. டேய், அந்த பக்கம் போடா. தேடு தேடு. இன்னைக்கு விடுறதில்ல. அடி 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 சொல்ற. அடி. மாதிரி இங்க வந்து நிக்கிறீங்களா? அது நம்மளோட புத்தாலே இருக்கானே. என்னடா கேக்குற? ஓவரைக்கு சொல்லு. சரி, நானே நாளைக்கு வரேன். வேண்டாம், நீங்க எதுக்கு? நாங்களே அந்த நாயை உங்க காரடியில கொண்டு வந்து போடுறோம். சரி. இந்த அடிக்க அடியில செடியுடைய வேலை அறுந்துட்டு போறது. ஏன் உங்க அறுவடைக்கா கூட்டியானே? செடி வளர்றதுக்காக கூட்டியாந்துருக்கையா? ஐயோ, உங்களால சொல்றது வாசிங்கயா, வாசிங்க. எல்லாம் கூட்டியாந்து இருக்கிற. இவங்க இந்த வாத்தியம் வாசிச்சா முள்ளு செடியெல்லாம் வளர்ந்துடா. நான் போட்டுக்கிறது தென்னங்குண்டுடா. அதை வளரணும்னு எந்த சங்கீதம் வாசிச்சோம்? கர்நாடக வாசிங்க, கர்நாடக வாசிங்க. என்ன அதை கலெக்ட் மாட்டில போய் நாசுர கச்சேரி வச்சிருக்கேன். துரப்பானே நீ வர்றீங்கல்ல, கிராம பிரவேசத்துக்காக நாசுர கச்சேரி வச்சிருக்கேன். ரொம்ப கலைச்சிருக்கிற போல இருக்குது. ஒரு 5 நிமிஷம் உட்காரு, இளநீ படிச்சு தரேன். எங்க இருக்குது? இதுலதான். இதுல என்னங்க பாக்குறேன். கொஞ்ச நேரத்துல பாரு. இது வளர்றதுக்கு எரு தண்ணி ஒண்ணும் தேவையில்லை. பின்னால பாத்தியா வித்வான்கள் 1 2 3 4 5 6 பேர். இவங்க சங்கீதத்தினால இது உடனே தென்னமரம் ஆகி 5 நிமிஷம் உனக்கு தேவை கிடைக்க போகுது. அந்த செடியை புடிங்கடா. அவங்க வாய்ச்சி அது வளர்ந்த அப்புறம் என்னையும் உங்களையும் மறைச்சிட போகுது. வாயே கொண்ட இதுல கொட்டாய் வேற விட்டானா எவனோ? தெரியாதவனை பத்தி ஏன் சொல்றேன்? எவனோன்னு யார் அது? அட ஒன்னதாங்க. உனக்கு எங்க இருக்கு சங்கீத ஞானம்? இத பாரு, பாடுறவனுக்கு தான் சங்கீத ஞானம் தேவை, கேட்கறவனுக்கு ஒண்ணும் தேவையில்லை. மகுடி ஊதுறாங்க, பாம்பு படம் எடுத்தாடுது. அது எந்த வாத்தியார்கிட்ட சங்கீதம் கத்துக்கிச்சு? இல்ல டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் ஆட கத்து கொடுத்தாரா? அட கிருஷ்ணர் இருக்காரு, புல்லாங்குழல் எடுத்து ஊதுனாரு. ஊர் இருக்கிற மாடே சுத்தி வந்து அவரை சுத்தி உட்காந்துக்குச்சு. ஆமா, சொந்தக்காரன் கூட்டாலே போகாதவங்க மாடு அவர் சங்கீதத்துக்கு மயங்க அப்படி வந்து உட்காந்துச்சு. என்ன சங்கீதமா தெரிஞ்சிருக்கிறதுக்கு? இருந்தாலும் இருக்குதுங்கிறேன். எனக்கே சங்கீத ஞானம் இருக்குது, பாடுவேன். நான் பாட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்க, இருக்கிறவங்க எல்லாம் வேலையை வெட்டியெல்லாம் அப்படியே போட்டுட்டு என்ன சுத்தி உட்கார்ந்தா வேலை கட்டுறத. ஆட தெரியாதவ தெரு கோணலா இருக்குன்னு சொன்னால அவருக்கு தான் ஆட தெரியாத. அப்புறம் ஏன் தெருவுக்கு வர்றா? பழமொழி என்ன மாத்தக்கூடாது தெரியுமா? அது